ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட ஆரி ஒர்க் ப்ளவுசஸ் வாஷ் பண்ண முடியாத ட்ரை க்ளீன் ப்ளவுசஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்வெட் ப்ரூஃப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை பற்றி தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க, தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த பேக் பார்த்திங்கன்னா 120 rupees 5 செட் இருக்கும், அதாவது 10 பீசஸ் இருக்கும். அண்ட்ராம் ஸ்வெட் பேட்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா எல்லா பக்கமே இருக்கும், தருவாங்க. இதை வந்து நம்ம எப்படி கரெக்டாக ப்ளவுஸில் வந்து ப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் பின்னாடியே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, இருந்தாலும் நான் வந்து தெளிவாக வந்து உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். இது போட்டுக்கும் போது இது வந்து நம்ம வந்து ஒன் டைம் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இது வந்து ப்ளவுஸை வந்து டேமேஜ் பண்ணாது. ரொம்பவே நம்ம சேஃபாக வந்து 2000-3000 போட்டு தைக்கிற ப்ளவுஸஸை வந்து நம்ம சேஃப்டியாக வச்சுக்கிறதுக்காக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபங்க்ஷன் டைம்ஸில் நம்ம வெளியே போகும்போது அதிகமாக ஸ்வெட் ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த சின்ன ரவுண்டாக இருக்கிற பிளேஸ் வந்து நம்மளோட பாடி பார்ட்டுக்கு ஆப்போசிட்டில், அதாவது ஸ்லீவ்ஸில் வரும். இந்த பெரிய பார்ட் வந்து நம்மளோட பாடி பார்ட்டில் வரும். ப்ளவுஸில் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், நமக்கு எந்த ஒரு இரிட்டேஷனோ எதுவுமே இருக்காது, ரொம்பவே சேஃபானது. இந்த மாதிரி ஜரி ஒர்க் இருக்கிறது, ரொம்ப பட்டு இருக்கிறத நம்ம அடிக்கடி வாஷ் பண்ண முடியாது வேர்வையை. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை வந்து திருப்பிக்கோங்க, பேக் சைடு எடுத்துக்கோங்க. இதை வந்து பர்ஃபெக்டாக வந்து நீட்டாக ப்ளேஸ் பண்ணிங்கன்னா தான் நமக்கு போட்டுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃபங்க்ஷன் டைமில். இப்போ வந்து இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கிட்டு ஸ்லீவ்க்கு பாடிக்கு தனியாக நீட்டாக வந்து எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஸ்டிச்சஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஸ்டிச்சஸ் நேரு கரெக்டாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பேடையும் வந்து ரெண்டாக ஈவனாக வந்து மடிச்சுக்கோங்க, அந்த லைன் தெரிகிற மாதிரி. அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து செட் ஆகும். இல்லைன்னா நம்ம ஸ்டிக்கரை உரிச்சிட்டு ஒட்டும்போது கோணையாக போயிடும், அப்புறம் நமக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. இப்போ வருங்க, அந்த ஸ்டிச் நேரு நல்லா ஃபோல்ட் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ அதே மாதிரி இந்த மடித்ததை வந்து கரெக்டாக இந்த ஸ்லீவ் இருக்கிற பக்கம் சின்ன ரவுண்டாகவும் பாடி பார்ட்டில் வந்து பெரிய ரவுண்ட் இருக்கிறது கரெக்டாக இந்த தையல் நேரே பர்ஃபெக்டாக வர மாதிரி வச்சு பார்த்துட்டு அப்புறம் லாஸ்ட்டாக அந்த ஸ்டிக்கரை உரிச்சிட்டு ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ளவுசஸ் வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம். முக்கியமாக ஆரி ப்ளவுசஸ் நம்ம வாஷ் பண்ண முடியாது, அதுக்கு இது ரொம்பவே சூட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.